Dear friends in Jesus Christ, in today's Gospel, we could see that when it was evening, the disciples uh, went to went down to the sea and began to get into a boat and began a journey towards Capernaum. Capernaum, and Jesus was not with them. So as they were moving forward on a boat, uh, the sea it was very rough. It was very rough because a heavy wind was blowing. They have just rowed about 3 to 4 miles, and then Jesus was appearing to them and coming closer. He was coming closer to them. So they began to see him and were afraid, thinking that he might be a ghost. And Jesus says, "Do not be afraid, it is I. It is I, do not be afraid." So it is a word that we can take for our life, dear friends. How Jesus told his disciples not to be afraid. So he is telling you and me not to be afraid of anything, not to be afraid of anybody, not to be afraid of the situation, not to be afraid of the circumstances, not to be afraid of anything that happens to you or anything that disturbs you, any thought. You are preoccupied. If you are preoccupied with many ideas or opinions or any program or what has to be done in the future regarding your children or regarding your husband or anything, dear friends. So not to be afraid of anything. That is the assurance that Christ is telling us through today's gospel. So therefore, let us believe in this word that Christ is telling you. He is there with you. It is He. If take the problem and think it is Jesus. The problem is Jesus. So if you see your problem as Jesus, so you won't be afraid. So if you take a person is threatening you, when you look at him, you are being afraid of him. So think he is Jesus. So when you think like that, you won't be afraid of him, dear friends. So therefore, let us practice this in our day-to-day life. Put Jesus everywhere, particularly what you think it is disturbing you, what you think it is troubling you. So think that is Jesus, and nothing will trouble you, nothing will make you to be afraid. Thank you. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கூறுகின்றார்? அவருடைய சீடர்கள் படகேறி பயணிக்கின்றார்கள். ஒரு 3 ஒரு 5 மைல் அளவு தூரம் அவர்கள் சென்றிருப்பார்கள். இயேசு அவர்கள் முன்பாக தோன்றுகிறார். ஆனால் சீடர்களுக்கு இது இயேசு என்று தெரியாது. தோன்றி அவர் படகை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார், நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே சீடர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். கடலிலே என்ன நடக்கின்றது? பெரிய அலை வருகின்றது, காற்று பெரிய அளவிலே வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு பயத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். இயேசு அவர்களை நெருங்கிய பிறகு, நான் தான், பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு வார்த்தையை கூறுகின்றார். அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உங்களுக்கும் எனக்குமாக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். பயப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீர்கள். எந்த ஒரு மனிதர் உங்களை பயப்பட செய்கிறாரா, அந்த மனிதரை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களை பயப்பட செய்கிறதா, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை பயப்பட செய்கிறதா, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அந்த பயணம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறதா, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய அந்த பாஸ் என்கிறவர் உங்களை பயப்பட செய்ய வைக்கிறாரா, அவரை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று நமக்கு இன்றைய நற்செய்தி வழியாக அது நான் தான், பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இப்படி சிந்தித்து பார்ப்போம். எது உங்களை பயப்பட செய்கிறது? ஒரு மனிதன் உங்களை பயப்பட செய்கிறாரா? அப்போ அது அவர் கிறிஸ்து என்று நினைத்து பாருங்கள், உங்களுக்கு பயம் வராது. ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறதா, அந்த நிகழ்வு கிறிஸ்து என்று நினைத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பயம் வராது. ஆகவே இப்படி நாம் சிந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையிலே மையமாக வைக்கும் பொழுது,
நமக்கு பயம் என்பது இருக்காது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை, அவருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியையும் நிலையான வாழ்வையும் தரக்கூடிய வார்த்தை என்பதால் அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்து என்று சிந்தித்து பார்த்தால் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது, அது நமக்கு பயத்தையும் ஏற்படுத்தாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்வின் மையமாக மாற்றி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் உற்று நோக்கி பார்த்து ஜெபித்து மன்றாட வேண்டும். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன சாந்தத்தையும் மன அமைதியையும் தருவார். நன்றி.